Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு சிக்கன் பக்கோடா தான் செய்ய போறோம். இப்போ ரோட் சைடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளு வண்டியில அழகா சிக்கன் பக்கோடா போட்டு வித்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வாங்கிட்டு இருப்பாங்க. சோ அதே போல நம்மளும் செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். சிக்கன் பக்கோடா செய்யிறதுக்காக 1/2 kg சிக்கன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் இது. சோ 1/2 kg சிக்கன். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour மாவு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் தான் இது. ஸோ கலர் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் ரொம்ப நல்லது தான். இப்போ நம்ம ஈவினிங் செய்ய போகிறோம் அப்படின்னா மதியம் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சாயங்காலமாக எடுத்து டக்குன்னு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பொரிச்சு கொடுத்துடலாம். நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்துருவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஒரு 1/2 ஹவருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சிடலாம். நம்ம சிக்கன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் சூடாகிட்டோம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அந்த சிக்கன் எல்லாம் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட இது 1/2 ஹவரில் 1.5 மணி நேரமாகவே ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக. இது நம்ம நிறைய நேரம் ஊற வைக்கிறதுனால தயிர்லாம் சேர்க்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேன் சூடாகிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம சிக்கன் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம சிக்கன்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். மொத்த சிக்கனையும் இல்லாமல் 2 பார்ட்டாக பிரித்து போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் போட்டுருவோம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் போட்டிருக்கோம். இப்போ போட்டோன்னே அது கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதனால் படப்படன்னு வெடிக்கும். வெடிச்சதுக்கப்புறம் அப்படியே இதே போல் அமைதியாக ஆகிடும். ஸோ இந்த டைமில் லைட்டாக எல்லா சிக்கனையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது வேக வச்சு எடுக்கிறதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமே ஆகாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போதும். உண்மையாக சொல்ல போனோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நான் தயிர் அப்புறம் கடலை மாவு இதெல்லாம் போட்டு ஊற வைக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும். ஆக்சுவலாக நான் சிக்கன் 65 செய்வோம் பார்த்தீங்களா, அதில் கூட இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிப்பேன். எப்போவுமே இந்த கடலை மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாமல் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே டைமில் அந்த ஜூஸியாக இருக்கும் சிக்கன். நீங்கள் ஒரு வாட்டி அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளோட சிக்கன் பாருங்கள் எல்லாம் எண்ணெய்க்கு மேலே வந்துருச்சு. ஸோ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துட வேண்டியதுதான். சிக்கன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ எடுத்துடலாம். நம்ம சிக்கன் எல்லாம் எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. எடுத்துருவோம். இதுக்கு மேலே போட்டால் கருகிடும். இது ஸ்டவ் சிம்மில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஏன்னா ஹையில் வச்சுட்டு டக்குன்னு கருகிடுச்சுன்னா நமக்கு நல்லாவும் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. சிம்மில் வச்சு நம்ம எடுக்கலாம். ரொம்ப டைமும் எடுத்துக்காது. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த செட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் சிக்கன் பக்கோடா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே இதாகி சிக்கன்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் எடுக்க வேண்டிய டைமு. ஸோ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், அவ்வளோ நல்லா அருமையாக ஜூஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்குது. ஸோ அதில் போட்டு கொஞ்சம் ஒரு அழகுக்காக அது மேலே அப்படி போட்டு விட்ருவோம். அப்போ கருவேப்பிலையும் நல்லா முறுமுறுன்னு இருக்குமா, அது ஒரு விதமாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதே போல் நம்ம செஞ்சுருவோம். இப்போ நம்ம சிக்கன் பக்கோடாவை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இருங்க நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸி, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே பாய், see you friends.